எப்போதுமே இல்லாம இப்ப சமீப காலங்களாகவே வந்து சித்தர்களுடைய அந்த வழிபாடு அப்படின்றது மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. நான் பார்க்குறேன். நெறைய சித்தர்கள தேடி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆராய்ச்சிலாம் நடந்துட்டு இருக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? போன பதிவுல நான் குருவை பத்தி பேசியிருந்தேன். நம் முன்னோர்கள்லாம் குலதெய்வத்தின் காலு கீழ இருப்பாங்க. அதாவது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா, நம் முன்னோர்களை குருவா பாவித்து இறைவனிடம் வரம் ம். கேட்கும்போது உடனே ஏன்னா என்னுடைய வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் பெரிய வளர்ச்சிங்கிறது சொத்துக்கே இல்லாதவனுக்கு ஒரு வீடு இருக்கும் பெரிய பெரிய விஷயம். சொல்லலாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்காக. அதே மாதிரி சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னா, சித்தம் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்க சித்தர்கள் இருக்கிற இடத்துல, தவம் இருக்கிற இடத்துல சத்தம் போடக்கூடாதும்மா. உங்களுக்கு சத்தம் போடக்கூடாது. ஏன்? அப்படின்னா, அந்த சித்தர்களுடைய தவநிலை கலந்துரும். நல்லா பார்த்திருக்கீங்களா? "ஏய் முனிவர்களுடைய தவத்த கழிச்சா சாபம் குடுத்துருவாரு" அப்படின்னு. நெறைய பேர் என் சித்தர் கோயிலுக்கு போய் கஷ்டப்படுவான் அப்படின்னா, அங்க போயிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கதை பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் தவநிலையில இருக்காங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தினுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை தன் எண்ண அலைகள் மூலமா ஈர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நீ அந்த இடத்துல பௌர்ணமி நாள் போய் உட்காரும் சித்தர் கோயில்லாம் பௌர்ணமி நாள் தான் சிறப்பா இருக்கும். அப்ப நீ பௌர்ணமி நாள்ல அதுல உட்காரும் போது அந்த அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளி வட்டத்துக்குள்ள நீ நிக்கும் போது நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு பாயிற மாதிரி அந்த அதிர்வலைகள் பாசிட்டிவாக உன்னை வந்து சேரும். எப்படி? அந்த அதிர்வலைகள் பாசிட்டிவாக உன்னை வந்து சேரும். அதுக்காக அந்த சித்தர் கோயில்ல நீங்க அமைதியா இருங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்தை ஒருநிலை இங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு. தீர்த்து குடுப்பியா? இறைவா என்னை ஆட்கொண்டிருக்கும் இன்னல்களில் இருந்து விடுதலை கொடு. அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்போ நீ போயிருக்கிறது ஒரு பிரச்சனைக்கு. உன்னை சுத்தி எத்தனை பிரச்சனை இருக்கு, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். அப்ப இறைவா என்னை ஆட்கொண்டுள்ள இறைவா, எனக்கு இந்த இன்னல்கள்ல இருந்து விடுதலை கொடுன்னா, கைதியா இருக்கிறவனை விடுதலை பண்ணி விட்டா வெளியில வந்து நீ சாப்பிடணுமா, வீடு கட்டணுமா, குழந்தைய பார்க்கணுமா தெரியும். நீ போய் அந்த ஒரு பிரச்சனையை கேட்கும் போது அவன் நீ கேட்ட உடனே ஒரு 10,000 ரூபாய் கையில எடுத்து கொடுப்பான். வரும்போது கடைக்காரனுக்கே பத்தாது. அப்போ நீ கேட்க வேண்டிய அதாவது எண்ண அலைகளை பொறுத்து உன் வேண்டுதலை பொறுத்து. அதே மாதிரி இன்னைக்கும் வாழுகிற சித்தர்கள் கடல் கெட்டு போகாத பொருள்னு சொன்னேன். எண்ணற்ற நதிகள் மூலிகைகளோடு கலப்பது கடல், பெருங்கடல். எந்த நோய்க்கும் எந்த உயிரினத்துக்கு வந்தாலும் அழியும் சொன்ன பிரபஞ்சத்தில் உள்ளது. ஆனா கடல் மீன் ஒருபோதும் அழியாது, கெடாது. 4000 வருஷம் வாழக்கூடிய ஒரு திமிங்கலம் கணக்கு போட்டதுல அவ்வளவுதான் தெரியும். அப்போ இன்னைக்கும் வாழுகிற சித்தர்கள் உயிரா வாழ்றோங்கிறோம். வீட்டுல மீன் தொட்டி வளர்த்தா நல்லதுங்கிறோம். அப்போ ஏதோ ஒரு உயிர்ல தன்னுடைய சித்தர்கள் உயிரை செலுத்துவார்கள்னா எத்தனை திமிங்கலன் உங்களால என்ன முடியுமா? எத்தனை சித்தர்கள் இன்னைக்கும் கடலில் சித்தர்கள் இறைவனை சுத்தி தானுங்க அத்தனை சித்தர்களும் இருப்பாங்க. அவன் சின்னதா இருந்தா கடலினுடைய உயிரினங்களை எண்ண முடியாதோ அத்தனை ஞானிகள் சித்தர்கள் ஒவ்வொரு வீட்டுல உள்ள சொல்லுவான். எங்க வீட்டுல எங்க தாத்தா வந்து ஆன்மீகத்துல இருந்தாரு. எங்க அத்தனை உயிர்களும் ஒரு பிறவியாக அங்க இருக்கிறது, கெட்டு போகாம. அப்ப சித்தர்களில் உயர்ந்து அழிக்க முடியாதது அந்த நீல திமிங்கலம். அப்போ அப்பேற்பட்ட சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வாழும் சித்தர் கடல் வாழ் உயிரினங்கள். ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுப்பது கடல், ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணி கொடுப்பது கடல், கால்சியத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பது கடல், சோடியத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பது கடல். இப்படி எண்ணற்ற நதிகள் நிறைய விஷயத்தை உற்பத்தி. இப்ப சாக்கடையை கிளீன் பண்ணணும்னா அன்னைக்கு கிருமி நாசினி உப்பு தடவிட்டு இறங்கலாம். நிறைய வைரஸ் அழிக்கிறது உப்பு. அசுரனை வென்றார் முருகர் அப்படின்னா அவருதான் அமிர்த கலசத்தை ஒவ்வொரு கரண்டியா எல்லா அசுரன் எல்லா கிரகத்துக்கும் கொடுத்துருப்பார். எல்லா தேவலோகத்துக்கும் கொடுக்கும் போது அதுல ராகு கேது மட்டும் சாப்பிட்டுருங்கிறான். ராகு கேது நிழல். அப்போ அதை தலை வேறு முண்டம் வேறமா வெட்டிட்டாருன்னா நம் முன்னோர்கள். ஏன்னா விருச்சிகத்துல ராகு கேதுங்கிறது உச்சம் நிழல். பூமியில பிறப்பு எது மேஷம், இறப்புங்கிறது அதே பூமியில 5ஆம் இடம் தரிக்கிறது. ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும் இடம் தான் 5. குழந்தையும் தெய்வமும் குலதெய்வமும் பூர்வீகமும் புண்ணியமும் 5. ஆனா நிலம் என்பது அதனுடைய அங்கீகாரம் 1ஆம் இடம். 8ஆம் இடம் போய் சேரும் இடம். 5ஆம் இடம் உற்பத்தி ஆகும் இடம். இப்படி உங்களுக்கு எல்லா விஷயமும் அதை கலந்துதான் வருது. அப்போ உங்களுக்கு கடல் அப்படிங்கும் போது அதனை ஆட்கொண்டு இருப்பது எம்பெருமான் நாராயணன். அப்ப அந்த கடல்ல பொதுவாவே நம்ம வந்து நான் சொல்லுவேன் ஒரு 8 ஊருக்கு போங்க. அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. இப்ப நான் உருவம் 1 துருவம் 2 திசை 4
திக்கு 8. அப்போ எங்க அப்பா அம்மா இருக்கும்போது எனக்கு தாத்தா பாட்டி எங்க அப்பாவை பெத்தது 2, எங்க அம்மாவை பெத்தது 2. எங்க அப்பாவா இருக்கிறதுனால எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4 பேர், எங்க அம்மாவுக்கு 4 பேர். இப்போ அந்த காலத்துல எல்லாம் மண்ண நடக்கும்போது நல்லா மிதிச்சு நடன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வீட்டு வாசலுக்கு எங்கேயாவது சுத்திட்டு வந்துட்டேன். விஷத்த மிதிச்சுட்டு வரலாம். காரி துப்புனத மிதிச்சுட்டு வரலாம். செருப்பு போட்டுட்டு நடக்கல. கண்டது அந்த காலத்துல செருப்பு கிடையாது. அப்போ அத மிதிச்சு நடக்காதப்போ நான் கண்டத மிதிச்சுட்டு வரக்கூடாதுன்னா, கால கழுவிட்டு வா, சனி உள்ள வந்துரும். அப்போ கெட்டதை கழுவிட்டு இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கால கழுவுக்கு பக்கெட்ல தண்ணி எதுக்கு வீட்டு வாசல்ல இந்த இடத்துல தண்ணி வச்சா இறைவன் வந்து உங்க வீட்டு வாசல்ல எப்பவுமே ஒரு சொம்பு தண்ணி வைங்க, அதுல கொஞ்சம் பூ போட்டு வைங்க. ஏன் அந்த காலத்துல பக்கெட்ல தண்ணி வச்சாங்க, இன்னைக்கு அது மருவி வாசலுக்கு வந்துருச்சு, சொம்புல வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? பக்கெட்ல வச்சாங்க, ஏன்னா காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். இப்ப கார்ல போறீங்க வரீங்க, எங்க அதிகமா சுத்த மாட்டீங்க, அது ஓகே. ஆனா வெளியில பக்கமும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் உள்ளங்கால்ல வந்து குடி இருக்கிறதுனால நம்ம போய் நம்ம பூர்வீகத்துல மிதிக்கும் பொழுது எப்படி குடும்பம் இல்லாத ஊரில், அதாவது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே, உன் குடும்பம் ஒரு கோவில். இப்போ நாடார் குலம், தேவர் குலம், வன்னியர் குலம், சத்திர குலம், இது எல்லாமே அந்த கம்யூனிட்டிக்கு பேர் ஏன் குலம்னு வச்சிருக்கான்னா உலகம் பூரா இருக்கிறது ஒண்ணு சேர்க்கறதுக்கு கிடையாது. என் மக்கள் இப்ப நான் இந்த ஊர்ல நாடார் குலம், தேவர் குலம், வன்னியர் குலம் ஒரு ஊருக்குள்ள இருக்குன்னா பக்கத்தூர்ல இந்த 3 குலமும் இருக்குன்னு வச்சுங்க. அவங்க இந்த ஒரு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட முடியாது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா இல்ல, ஜாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லையடி பாப்பா. அப்போ உனக்கு அந்த ஊர் மண்ணை நம்ம மிதிக்கும் போது நம்ம உடம்புல அந்த விட்டு போன அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, டேய் காலை நல்லா மிதிச்சு நட அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மிதிச்சு நட அப்படின்னா தடுமாற மாட்ட, வாழ்க்கையிலையும் நல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும். அப்ப நம்ம வைக்கிற பாதத்தை நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கணும். நீ கோயிலுக்கு போகும்போது ஷூ செருப்பு ஏன் கோயிலுக்கு போகும்போது செருப்பு போடக்கூடாது? அங்க உன்னுடைய எனர்ஜி பூஸ்ட் ஆகும். உன் அணுக்கள் தடைப்பட்டு இருக்கிற அணுக்கள் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும். இப்ப கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்தா உங்க சயின்ஸ்ல சொல்றேன், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் வேலை செய்யுங்கிறான். அப்போ இது காலையில 4 to 6 உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இயங்குங்கிறான். அதனாலதான் ஆண் உறுப்போ பெண் உறுப்போ அந்த நேரத்துல தானாவே விரைப்படையும், இயற்கையாவே இயங்குது. அப்போ நான் சொன்ன அந்த 8 ஊர் மண்ணையும் மிதிச்சு, அதனாலதான் சாமின்னு கொண்டு வந்தான், எல்லாம் உன் கண்ணை குத்துன்னு சொன்னது. நீ அந்த மண்ணை மிதிக்கணும், உன் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை மிதிக்கணும். ஒரு மரத்துல கிளைகள் பரவிடுச்சு, வேலை நியமித்தமாவோ ஏதோ ஒரு வாழ்க்கை ரீதியாம நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த மரத்துக்கு நோய்னா மருந்து உரமும் வேருக்கு தானே வைக்கிறோம். அப்போ நம்ம பூர்வீகத்தை தேடி போகும்போது நமக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கும், ஆனா தீரும். பிரச்சனைகள் வராதது கிடையாது. இப்போ வந்து மரமே நினைக்கும், எனக்கு ஒரு நேரம் வெயில் கொடுக்குற, ஒரு நேரம் இலையுதிர் காலத்தை கொடுக்குற, மறுபடியும் நான் உற்பத்தி அந்த மரம் சளைக்கவில்லை. ஒவ்வொரு வருஷமும் தன் இலைகளை உதிர்த்து மீண்டும் புதுப்பிக்க அந்த இயற்கை மாறல. ஆனா நான் மட்டும் எப்படி ஒவ்வொரு தடவையும் உழைக்கிறது? தினமும் எந்திரிச்சு தினமும் காலையில பல்லு விலைக்கு குளிச்சுட்டு எப்படி என்னுடைய காரியத்தை நானே செய்ய நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்துருது. அப்போ இயற்கை தன்னை புதுப்பிக்க தயங்கவில்லை. ஏன் நீ புதுப்பிக்க தயங்குற? உன் பூர்வீகத்தை மிதி. அதுக்கப்புறம் நான் சொன்ன கடல்ல காலையில 4 to 6 எந்த கடலா இருந்தாலும் காலையில 4 to 6 உன்னுடைய மண்டலமா இருந்தா சூப்பர். தென் மாவட்டத்துல பாண்டிய மண்டலம், சேர மண்டலம், சோழம், இப்படி இல்லையா ஏதாவது ஒரு கடல்ல காலையில 4 to 6 அது திருச்செந்தூர் குருஸ்தலம். காலையில 4 to 6 பௌர்ணமிக்கு 3 நாள், பௌர்ணமிக்கு கழிச்சு 3 நாள், கிட்டத்தட்ட 7 நாள், 7 கிரகங்களின் சங்கமம். இந்த 7 நாள்ல நீங்க காலையில 4 to 6 இந்த 8 ஊர் மண்ணை மீச்சு கடல்ல குளிக்கும் போது அத்தனை மூலிகைகளும் நமக்குள்ள பூந்து பெருமாள் கடலை கடைஞ்ச மாதிரி சூரியன் கடல்ல அப்படியே உதிச்சுக்கிட்டு அந்த மூலிகைகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புல செலுத்தி விஷத்தை வெளியில அனுப்பி அமிர்த கலசத்தை எம்பெருமாள் நாராயணனே லட்சுமி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்விங்கிற லட்சுமியையும் நம்மோடு அனுப்பி வைப்பார். இறைவன் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீங்கள் அதை எடுக்க தயாரா இல்லை. ஏன்னா உன்னுடைய இன்னைக்கு இருக்கிற கடமை என்னவோ அதை நோக்கிதான் உன் பயணம் இருக்குமே தவிர இயற்கையை நோக்கியோ இயற்கையின் நல்லது கெட்டதை நோக்கியோ உன் பயணமும் உன்னுடைய பண்பும் இருப்பதில்லை. அதனாலேயே வாழ்வில் நோய் நொடி தொல்லை கடன் பிரச்சனை இதெல்லாம் உன்னை தொற்றுக் கொள்கிறது. இறைவனை எப்படி வழிபட வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எந்த முறையில் நோய் நொடிகளை தீர்க்க வேண்டும் என்ற வழிமுறைப்படி கடமைப்படி செய்தால் அந்த இறைவனுடைய அருள் ஒரு நொடியும் உங்களை விட்டு தவறாது. அந்த இறைவனை சுற்றி தான் அத்தனை சித்தர்களும் கடலில் குடிகொண்டு இருக்கும் பொழுது சித்தர்கள் வைத்தியர்களின் உச்சம், குருமார்களின் உச்சம்.
உங்கள் நோய்களை நீக்கக்கூடிய அத்தனை சித்தர்களும் இன்றும் வாழ்கிறார்கள். கெட்டுப் போகாமல் வாழக்கூடிய ஒரு இடம் கடல். அதனால அந்த கடல்ல சித்தர்களின் முழு சக்தியும் ஒன்று சேர்ந்து அந்த இறைவனின் பாதத்தில் குடிகொண்டிருக்கிறது. சித்தர்களின் பேராசியும் இறைவனுடைய நல்லாசியும் உங்கள் வாழ்க்கையை ஒழித்தும் இன்றும் வாழுகிற சித்தர்கள் இருக்கும் இடம் கடல், கடல், கடல். வாழ்த்துக்கள்.